ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வால்யூமை, இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. இன்றைக்கோட எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ரொம்ப இமோஷனல் ஆகாதீங்க. இமோஷனல் ஆகிட்டு நம்மளுக்கு கிடச்சதே இருக்குது, அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ட்னரில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க போல இருக்குது. கிடச்சா போதும், நம்மளோட இமோஷனல் ஸ்டேட் அப்போதைக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஸ்டேட்டில் யாரை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் அவங்களதான் ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நிறையா மீன் இருக்குது ஓஷனில். ஸோ உங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இமோஷன் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஒருத்தரை செலக்ட் பண்ணாதீங்க. அவங்கள அதை தாண்டி வேறு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இட் இஸ் ட்ரூ. அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாத ஆர்த்துக்கிட்டே போகிறீங்க. அப்புறம் ஆக்ஷனில் இறங்கியாச்சு, அதில் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் ஆக்ஷனில் இறங்கி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட வலியை உங்கள் பவராக மாற்றிக்கிறீங்க. இப்போ வலியை ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாற்றிருக்கீங்க. ஆர்டிஸ்டிக்காக மாற்றி, இல்லை இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து அது வழியாக நீங்கள் தெரப்பிஸ்டாகவும் நீங்கள் அந்த வழியை அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த டெப்த்து தெரியும். ஸோ அதனால் உங்களால் மற்றவங்கக்கிட்ட அது ஒரு சேச்சுரேட்டட் ஃபார்மாக அவங்களுக்கு உதவி செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நிறைய பேர் இங்கே தெரப்பிஸ்டாக இருக்கலாம். நிறைய பேர் இங்கே அந்த கரியர் கோச்சிங் அந்த மாதிரி நிறைய இதை எடுத்துருக்கலாம். ஸோ இங்கே நிறைய கரியர் ஓரியன்டட் பீப்புளாக இருக்கீங்க. அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது, ஓகே நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக மற்றவங்களை கட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அவங்க உங்களோட லெவலில் இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப தாழ்த்தமாக பேசுகிறாங்க, அவங்க லோ ஃப்ரீக்வென்சி, ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அவங்க கூட ட்ராவல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அவங்க நீங்கள் பேபி சிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரைட் நவ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா உதவிகள் வருது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தாலாம் உதவிகள் வருது. அப்புறம் நீங்கள் தனியாக தெரியுறீங்க, ஒரு ஹைலைட்டட் வேர்ஷனாக நீங்கள் தனியாக தெரியுறீங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. உங்களை மாதிரியே இன்னொருத்தங்க இருக்காங்க, ரைட். உங்களை மாதிரியே ஒரு பர்சனாலிட்டியோட ஒருத்தங்க நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் தனியாக தெரியுறீங்க. கூட்டத்தில் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக தெரியுறீங்க. மற்றவங்கெல்லாம் இடிஞ்சு போன கப்பலாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் பலப்பலான்னு தெரியுறீங்க. ஸோ அது நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. வேறு மற்றவங்களோட கோவத்தை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஷேமனாக இருக்கலாம், ஒரு எனர்ஜி ஹீலராக இருக்கலாம். ஸோ யூஆர் ஹீலிங் அ லாட் ஆஃப் பீப்புள். அதுக்கப்புறம் இதனால் மனுஷங்கக்கிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் அன்வான்ட் என்டைட்டிஸ் கிட்டேருந்தும் உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிது. ஸோ நீங்களும் உங்களை நல்லாவே பாதுகாத்து வச்சுக்கணும். அப்புறம் உங்களோட மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கணும். ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல் 3 சைட்லேயுமே யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. நீங்கள் யூஆர் லிபரேட்டிங் லாட் ஆஃப் சோல்ஸ் ஃப்ரம் their stuck situation and you're very action oriented and you're finding a lot of people who are just like you. ஸோ அதுக்கு நீங்கள் மட்டும் போதாது, அந்த டீமுக்கு மற்றவங்க நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. மற்றவங்க முதல்ல உங்களை எதிர்த்தாலும் அவங்க உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டு சரி நீங்கள் சொல்கிறது இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்ற மாதிரி they are also joining you. ஸோ இது ஒரு ரிச்சுவல் மாதிரி போயிட்டுருக்கு, கிளென்சிங் ரிச்சுவல் மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேர் இங்கே ஷெமனிசம், ரைக்கி, லெமஃபெரா இந்த மாதிரி நிறையா எனர்ஜி ஹீலிங்ஸை கையாளுறீங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்குது, பட் யூஆர் கம்மிங் டுகெதர் ஃபார் அ காஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த புதுமை அது உங்களோட பழசை எடுக்குது இல்லையா? அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. பட்
யூஆர் கெட்டிங் யூஸ் டு இட். அதே சமயம் வந்துட்டு உங்களோட பழைய வாழ்க்கை உங்களை பிடிச்சி இழுக்குது. ஒரு வாரம் தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டக்கான எனர்ஜி அது கொடுக்குது. இந்த பொண்ணோட காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு, இங்கே நிறைய விஷயங்கள் உடஞ்சிருக்கு. ஸோ ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இன்னொரு 2 ஹோப் இருக்குது. அதை வச்சுட்டு இந்த பொண்ணு போகலாம். ஆனால் பாதி தண்ணி வந்துருச்சு. ரொம்ப இமோஷனலாகவே ஆகிட்டுருக்காங்க. ஸோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கை சாப்பிட முடியும். ஸோ அதே நான் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த பழசு எனர்ஜி போகும். அப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒன்று போயிட்டுருக்கா. ஸோ ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் யூஆர் நாட் ஸ்டாப்பிங். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நாம் தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும் நம்மளுக்காக அப்படின்ற மாதிரி உங்களோட அப்பியரன்ஸ் கான்ஷியஸ்னஸை விட்டுட்டு ஆக்ஷன் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அது இப்போது ஆக்ஷனாக இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு ஆஸ் வி ஸ்பீக் ரைட் நவ் இன் ப்ரெசன்ட் டைம். இதை நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும், இல்லை தள்ளி வைக்கலாம் அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் இப்போவே நீங்கள் இறங்கி பண்ணுறீங்க. ஸோ அது உங்களோட ஹையர் செல்ஃப் பார்த்துட்டு வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதியாக குறையுது. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த கஷ்டங்கள் நீங்கள் அதை எதிர்கொள்ளும் போது அது அப்படியே பாதியாக குறையுது. நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய சயின்ஸ் கிடைக்கிது. அப்புறம் கடவுள் அவங்களோட அந்த இதுவும் இருக்குது. ஸோ பசுபதி, ஸோ அவங்களோட நேச்சர்ஸும் நேச்சர் உங்களுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரம் மிஸ்டிக்கல் சைடும் இருக்கட்டும், இல்லாட்டி ஃபிசிக்கல் சைட் அவங்களாகவும் இருக்கட்டும். யூஆர் கெட்டிங் லாட் ஆஃப் ஹெல்ப் இஸ் வாட் ஐம் சீயிங் ஹியர். ஓகே, இந்த கார்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. இட்ஸ் நாட் கோயிங் ஒரு கோல் போகிற மாதிரி இல்லை. இது மல்டிப்புள் கோல்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அண்டு பாதிக்கு பாதி இருக்குது. யூ ஆர் கோயிங் இன் டு எ ஃபெரல் எனர்ஜி, ப்ரிமிட்டிவ் எனர்ஜி. உங்களோட அந்த சர்வைவல் மோட் அண்ட் த்ரைவிங் மோட். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கீங்க. ரெண்டுமே தேவை தான். ஓகே, ஸோ சர்வைவல் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி லைக் சர்வைவல் இருக்க வேண்டாம், த்ரைவிங் மோட்டும் இருக்கணுன்ற மாதிரி அதுவும் செல்லாது இல்லையா. ரெண்டுமே வேணும். வேகமும் வேணும், விவேகமும் வேணும். அதே மாதிரி சர்வைவலும் வேணும். சர்வைவ் பண்ணிவிட்டு த்ரைவிங்கும் இருக்கணும். ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ட்ரைங் டு பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். எப்படி இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னா அது எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் உங்களை பின்தொடருது. நிறைய டெம்டேஷன்ஸ், டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் பின்தொடர்கிற மாதிரி இருக்குது. இங்கே முடிஞ்சிடுறீங்க. பட் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ யாரும் உங்கள் கிட்டேருந்து தப்புனவே முடியாது. கர்மா கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த விஷயம் உங்களுக்குமே பொருந்தும். நீங்கள் தான் தப்பு பண்ணால் கூட உங்களை விடாது. உங்களுக்கு அதுக்கான சரியான வழியை காட்டிடும். இங்கே போகக்கூடாதுப்பா, இங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழியும் காட்டிடும். ஸோ இங்கே எனர்ஜிலேருந்து நீங்கள் எப்போ தான் வெளியே வர போகிறீங்க. ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் பேர் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இருந்தாலும் இந்த டிஸ்கம்ஃபர்ட்டு இதை தாண்ட முடியல. இந்த டெம்டேஷன்ஸு, இந்த பழைய இதை தாண்ட முடியல. அப்புறம் இந்த குரூப்பில் இருக்கிற ஏதோ ஒருத்தருக்கு தப்பான கைடன்ஸ் வந்துட்டுருக்கு. அது உங்களை மயக்கி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதை நீங்கள் நம்பிடுறீங்க. சரி, இவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க, இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மேலே இறக்கப்படுறீங்க. பட் அவங்க உங்களை எப்படியாவது போட்டு தள்ளணுன்னு தான் பார்க்குறாங்க. ஓகே, நாட் லிட்ரலி, பட் உங்களுக்கு எதெல்லாம் ரெசினேட் ஆகுது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருத்தமானதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருத்தம் இல்லாததை விட்டுருங்க. ஓகே, அண்ட் தேர் காம்ப்ளிகேட்டிங் யுவர் லைஃப்ஸ். ஓகே, அவங்க லைஃப்பும் அப்படி இருக்குது, அதனால் நீங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சம்திங் அபவுட் யர் டைஜஷன். மேபி நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குளிர்ச்சி சாப்பாட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு சூடு பாடி, அதனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போயிட்டுருக்கு. ஸோ தர்பூசணி சாப்பிட்றவங்க அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு ஈட். ரொம்ப வெளியில் ரொம்ப
ஹாட்டான கிளைமேட்டாக இருக்குன்னா கோல்டாக சாப்பிட்லாம். பட் நீங்கள் ரொம்ப கோல்டாகவே வெளியில் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற மாதிரி நியூட்ரிஷியஸாக இருக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அவங்க என்னென்ன சொல்ல வராங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட, அதாவது உங்களை மேனிபுலேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு அதை வெளியே காட்டக்கூடாது. நீங்கள் சுதாரிச்சிட்டிங்கன்றதை வெளியில் காட்டக்கூடாது. முக்கால்வாசி அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லவும் கூடாது. நீங்கள் வந்துட்டு இருந்து வெளியே வரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க வழியை அப்படின்ற மாதிரி வெளியில் சொல்லக்கூடாது. அண்டு பாருங்கள், இவங்க வந்து மூழ்கிட்டு இருக்காங்க. இங்கே யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஏதோ இந்த இதை போட்டு அவங்க அருந்து பிடிச்சி வெளியில் வர்ற இதுக்கு அவங்க உதவி செய்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் அவங்க உதவி தான் செய்கிறாங்களா, இல்லை வந்து உதவி செய்கிற மாதிரி நடித்து உங்களை இன்னும் தள்ளி பார்க்குறாங்களா, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து சாவடிக்க பார்க்குறாங்களா? ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இட்ஸ் ட்ரிக்கி சிச்சுவேஷன். உங்களை நீங்கள் நம்புங்க. அப்புறம் இங்கே நிறைய பேர் முத்ராஸ், ஸோ எனர்ஜி ஹீலிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, டவுன்லோட்ஸ் நிறையா கிடைக்குது. நிறையா லக்ஷ்மி வெல்த் கிடைக்குது. ஸோ அபண்டன்ஸ் நிறையா வருது, ஃபர்டிலிட்டி அதெல்லாம் கிடைக்குது. ஸோ ஹனுமன் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஹனுமனை வந்துட்டு கும்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு சைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி, ஹனுமன், அப்புறம் வெதர், சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிங்கன்னா கூட எனர்ஜி பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், ஓகேப்பா, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Love and Light Plus. Consider subscribing, liking, sharing and comment below. Push on the notification button for more such amazing videos. ரைட், இங்கே நிறைய லவ்வர்ஸ் வந்துட்டு சேர்றீங்க. உங்களுக்கான அந்த பர்சனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் நல்லா பேலன்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல். பாய்.